செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். ஆல்மோஸ்ட் வெல்கம் டு கம். எல்லாரும் வாங்க. அடுப்புல சட்டியை ஏற்றியாச்சு. இந்த சிக்கன் இருக்கு, வெங்காயம் இருக்கு, பச்சை மிளகாய் இருக்கு, தக்காளி இருக்கு, உப்பு இருக்கு, மசாலா இருக்கு. எல்லாரும் வாங்க மக்களே. இப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். பார்த்துங்க, வெங்காயம் போட்டாச்சு. நல்லா வதங்கிட்டு மக்களே இப்போ பச்சை மிளகா போட்டுக்கலாம். நல்லா வதக்கிடலாம். பச்சை மிளகாயும் சேர்த்து, பச்சை மிளகா வெங்காயம் சேர்ந்து அவசியம் பார்த்தீங்க. எனக்குமே வீடியோ கட் பண்ணிட்டு பாரு. இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். பார்த்துங்க, வெங்காயம் வதங்கிட்டு அதனால இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கினோடனே நம்ம தக்காளியை இறக்கிடலாம். மக்களே இப்போ தக்காளி போட்டுக்கலாம். பார்த்துங்க, வெங்காயம் வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வதக்கிடலாம். நம்ம அடுத்து சிக்கன் போட்டுக்கலாம். பார்த்துங்க, சிக்கன் போட்டு நம்ம வதக்கினா தான் சிக்கன் கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமான ஆச்சில் கண்டுபிடிச்ச சிக்கன் மசாலாவை போட்டுக்கலாம். நம்ம பார்த்துங்க, ஆச்சி கம்பெனி தான் சிக்கனுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் யார் வீட்டில் சிக்கன் வச்சாலும் ஆச்சிலே செய்யுங்க எல்லாமே. அடுத்து வந்து காரத்துக்கு வந்து நம்ம கொஞ்சம் காரத்தூள் போட்டுக்கலாம். இது வந்து செட்டிநாடு காரத்தூள். பார்த்துக்கோங்க, நல்லா பவராக இருக்கும் காரத்தூள் வந்து. கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும், நிறைய போட்டால் சாப்பிட முடியாமல் போயிடும். கிண்டிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தாமிரபரணியில் போய் திருநெல்வேலிக்கு கஷ்டப்பட்டு தாமிரபரணி போய் தாமிரபரணி தண்ணி பிடிச்சி வந்து இப்போது இந்த சிக்கன் முங்குற அளவுக்கு நம்ம தாமிரபரணி சுத்தமான தாமிரபரணி ஆற்று தண்ணி ஊற்ற போகிறோம். யார் என்ன செஞ்சாலும் வீட்டில் தாமிரபரணி தண்ணி மட்டும் ஊற்றி செய்யுங்க, அதான் சுத்தமாக சுகாதாரமாக இருக்கும். பார்த்துக்கோங்க, சிக்கன் முங்குற அளவுக்கு ஊற்றியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தோப்பில் விட்டின தேங்காயில் ஒரு தேங்காய் எடுத்துக்கோம். ஒரு தேங்காய் கரெக்டாக சிரட்டை முங்குற அளவுக்கு போட்டிருக்கோம். பார்த்துக்கோங்க, தேங்காய் போட்டால் தான் டேஸ்ட்டு கூடும். பார்த்துக்கோங்க மக்களே. அதனால் யார் வீட்டில் சிக்கன் செஞ்சாலும் தேங்காய் போடக்கூடாதுன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக தேங்காய் போடணும். சிக்கனுக்கு வந்து தேங்காய் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கட் பண்ணி நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து நேரடி கொள்முதலாக நம்ம போய் வாங்கிட்டு வந்து அரைச்ச கல் உப்பு. பார்த்துங்க, அம்மியில் வச்சு அரைச்சி எடுத்துக்கோம். நைஸாக அரைச்சி எடுத்துக்கோம். மிஷின் கூட இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்காது. நான் நல்லா கல் உப்பை பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. அதுவும் நேரடியாக தூத்துக்குடியில் போய் யாரெல்லாம் வாங்கி சாப்பிட முடியுமோ அது அந்தளவுக்கு வாங்கி சாப்பிடுங்க. கல் உப்பு வந்து கடையில் வாங்க நம்மளுக்கு போதுமான அளவுக்கு போட்டுக்கலாம். போதும், இதுவே அதிகம். சரி மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகுத்தூள் போட போகிறோம், இறக்க போகிறோம். பார்த்தீங்க, அதனால் லாஸ்ட்டாக தான் மிளகுத்தூள் என்றைக்கும் போடணும். இது வந்து பெப்பருங்கிறதுனால லாஸ்ட்டாக போட்டால் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். பெப்பர் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த சுத்தமான கொத்தமல்லி தழை நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சிருக்கோம். பார்த்துங்க, எப்படி போடின்னு பார்த்துங்க. அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டாச்சுன்னா முடிஞ்சு. பாய். அடுத்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். இந்த சமையல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்தோ கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.